கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாத்தையும் சண்மதி மறந்துடுவான்னு எனக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவளை கூப்பிட்டோம். அவ என்கிட்ட பேசாம போனதை நினைச்சு என்னோட மனசே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு சண்மதி அப்படி நடந்துகிட்டத கொஞ்சம் கூட என்னால தாங்கிக்க முடியலங்க. உன் உடம்புக்கு முடியாத நேரத்துல தயவு செஞ்சு இப்படி அல்லாதம்மா. மா, இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாகிட்டு இருக்கு. அதுக்குள்ள திரும்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டா என்னமா அர்த்தம்? சண்மதி அப்படி நடந்துகிட்டதுல எந்த அளவுக்கு உனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும்னு எங்களுக்கு புரியாம இல்ல தங்கச்சிமா. இருந்தாலும் என்ன பண்றது, சூழ்நிலையெல்லாம் சரியாகிற வரைக்கும் என்ன நடந்தாலும் அதை நம்ம ஏத்துக்கிட்டு தாம ஆகணும். மா, தப்பு நம்ம மேல இருக்கிறப்ப நம்ம நினைச்ச மாதிரி சிச்சுவேஷன் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தாமா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாத்துக்கும் எமோஷன் ஆயிட்டு இருந்தா உங்க ஹெல்த் தான் பாதிக்கும். இதத்தான் நானும் சொன்னேன். ஆனா அவங்க எங்க கேக்குறாங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் அவ்வளோ சமாதானப்படுத்தியிருக்கேன். அவங்க இன்னும் அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜி, இன்னைக்கு உன்னை கண்டுக்காம போன உன் மருமக சீக்கிரம் அவளா உன்னை தேடி வருவா. அதுக்கு நாங்க உனக்கு உத்தரவாதம் தரமா. நீ இதையே நினைச்சிட்டு இருக்காத ராஜி. போய் நிம்மதியா படுத்துங்க போ. ராஜி, என்ன இதெல்லாம்? என்ன வானதி போட்டோ முன்னாடி படையெல்லாம் போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்குதான் வானதியுடைய பிறந்த நாள். என்ன இதெல்லாம்? இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? ஆமாம்மா, 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல தான் வானதி என்ன ஆசிரமத்திலிருந்து தத்தெடுத்தேன். அதான் அவன் ஞாபகமா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சு பூஜை பண்ணணும்னு தோணுச்சு. அதை தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் பொண்ண மாதிரியே இருக்கிற சண்மதிய இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு நினைச்சேன். அவகிட்ட போய் சொல்லி ஏமாத்தி அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவங்க வீட்ல இருந்தப்போ என் கூட அவ்வளோ நெருக்கமா இருந்தவ நேத்து என்ன பார்த்தும் பார்க்காம போனதை நினைச்சா என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன இருந்தாலும் தப்பு ஏன் மேலதான். இந்த அளவுக்கு சண்மதியை நான் கஷ்டப்படுத்தினதுக்கு நான் மனசார அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பை நீதான் ஏற்படுத்தி கொடுக்கணும் வானதி. மாப்ள, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மா, வீட்ல அவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு.
நீ யாருக்கும் தெரியாம எங்கம்மா கூட்டிட்டு போயிட்டு இருக்க? ஹே, இன்னைக்கு அந்த சண்மதி கோயிலுக்கு ஒரு நாள்டி, மறந்துட்டியா? சண்மதியா? ஆமாடி, சண்மதியை பார்த்து பேசுறதுக்காக தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம். மா, விளையாடுறியா நீ? வீட்ல அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ சண்மதிய போய் பார்க்கணுங்கிற? நம்ம மட்டும் அவளை பார்க்க போன விஷயம் வீட்ல தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? எதுக்கு நீ இப்படி பயந்து சாகுற? நாம இப்ப சண்மதியை தான் பார்க்க போறோங்கிற விஷயம் வீட்ல யாருக்கு தெரிய போகுது? கொஞ்சம் சும்மா இரு. ஆர்த்தி, உன் மாமியார் இருக்க இருக்க முழு நேர பேஷண்டா மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா எனக்கே பாவமா இருக்குடி. சண்மதிக்கும் அவங்க மேல இறக்கம் வந்து மனசு மாறி கார்த்திக் கூட வாழறேன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டா என்னடி பண்ணுவ? ஆமா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நடக்கிற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் மாமியாரே நேர்ல அவளை போய் பார்த்து பேசுறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படிலாம் நடக்க கூடாது ஆர்த்தி. அதுக்குதான் அவங்க அவளை போய் பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி நாம போய் அவளை பார்த்து அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேத்த மாதிரி பேசி அவளை காலம் பூரா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாதபடி பண்ணிடலாம். அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் சரியா வருமா? ஏய், அதெல்லாம் சரியா வரும்டி, கொஞ்சம் பேசாம இரு. அங்க வந்து நான் சொல்ற மாதிரி மட்டும் பேசு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரிஞ்சுதா? ஏங்க நீங்க கொஞ்சம் வேகமா போங்க. வா வா. சண்மதி, அம்மா சண்மதி, ஒரு நிமிஷம்மா, இங்க வா. நல்லா இருக்கியம்மா? நடந்த எல்லா விஷயத்தினாலையும் நீ எவ்வளவு கஷ்டத்துல இருப்பன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுதுமா? அது மட்டும் இல்ல, எங்க மேல எல்லாம் நீ ரொம்ப வெறுப்புல இருப்பன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிட முடியாதுல்ல. நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குதானே. என்ன சொல்ல போறீங்க? சும்மா அவங்க பண்ண எல்லாத்தையும் நியாயப்படுத்தி சொன்னீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சண்மதி, நாங்க எதையும் நியாயப்படுத்த வரல. அந்த வீட்ல என்ன நிலைமைங்கிறத உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தோம், அவ்வளவுதான். இங்க பாருமா, என் சம்மந்தி அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல. அவங்கள டாக்டர் சிரமப்படாதீங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்க, எதுவும் நினைக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவங்க உன்னை பத்தி நினைக்கிறத மட்டும் நிறுத்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் சண்மதி சண்மதின்னு ஓ நினைப்பாவே தான் இருக்காங்க. இப்ப கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல அவங்க எந்த தப்பும் பண்ணல, அதனால சண்மதி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான்னு நம்பிட்டு தான் இருக்காங்க. அவங்க தப்பு பண்ணலனா அப்போ எல்லா தப்பையும் நான் பண்ணனா? ஐயோ இல்ல மேலமா, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதானே நான் சொல்ல முடியும். சண்மதி, என்னதான் உங்க குடும்பம் ஒரு கௌரவமான மதிப்பான குடும்பமா இருந்தாலும் என் சம்பந்தி அம்மா அளவுக்கு இந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாதவங்க தானே. அதனால இந்த கிடைச்ச வாய்ப்பை நீங்க விட்டுட மாட்டீங்க. கண்டிப்பா எப்படியாவது சண்மதி வீட்டுக்குள்ள வந்துருவான்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப கூட உன்னை கார்த்திக்கோட பொண்டாட்டிங்கிற நினைப்போட தான் இருக்காங்க. அந்த நினைப்பு அவங்களுக்கு மட்டும் இருந்தா போதாது, எனக்கும் இருக்கணும். அந்த மாதிரி உன்னை நடக்க போறதும் இல்ல, என்னைக்குமே எனக்கு இருக்க போறதும் இல்ல. உனக்கு இல்லனாலும் இந்த ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தாலி கட்டின புருஷன் பொண்டாட்டி தானம்மா. அதை யாராலையும் மாத்த முடியாதுல்ல. இங்க பாரு, என்னதான் நீயும் கார்த்திக்கும் பார்க்கலனாலும் பேசிக்கலனாலும் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அந்த மாதிரி ஒரு உறவு நீடிக்கிறதுனாலதான் உங்க அம்மாவே என் சம்மந்தி வீட்டை தேடி வந்தாங்க. எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமா சண்மதி,
அத்தைக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தாங்க. ஆனா வந்தவங்க அத்தைய பத்தி விசாரிச்சதை விட உன்னை பத்தி தான் ரொம்ப நேரம் பேசினாங்க. ஆமாம்மா, வந்தவங்க சம்பிரதாயத்துக்காக எங்க முன்னாடி எல்லாம் நின்னு ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் தனியா ரூமுக்குள்ள போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசினாங்க, இந்த விஷயத்தை பத்தி என்ன முடிவெடுத்தாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க அம்மா கிளம்பி போனதுக்கு அப்புறம் என் சம்மந்தி அம்மா ரொம்ப உறுதியா கூடிய சீக்கிரமே சண்மதி நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவான்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா பாத்துக்கோயே. சண்மதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதே, என் சம்மந்தி அம்மா இருக்காங்கல்ல, ஒரு விஷயத்த மனசுல நினைச்சிட்டாங்கன்னா பிடிவாதமா நின்னு அத அப்படியே சாதிச்சு காமிக்கிறதுல அவங்க பெரிய ஆளு. உனக்கு கார்த்திகை பிடிக்கலனாலும் சரி, அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பமே இல்லைனாலும் சரி, அவங்க நினைச்சதை நடத்தி காட்டுற மாதிரி உன்னை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. அதனாலதான் நான் இத சொல்றேன். இங்க பாரு, இந்த விஷயத்துல நீயாவே யோசிச்சு சீக்கிரமே ஒரு நல்ல முடிவா எடுத்துரு. என் வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். சண்மதி, சண்மதி, மா, எரியிற நெருப்புல என்ன ஊத்துறதுன்னா என்னன்னு இன்னைக்குதாம்மா நேர்ல பாக்குறேன். பின்ன என்னடி, இவங்களை ஒன்னா சேர விட்டுட்டு நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்து ரசிச்சுட்டு இருப்போமா? இப்படி எதையாவது செஞ்சு ஆட்டத்தை கழிச்சு விட்டாதான் இவங்க சாகர வரைக்கும் முட்டி மோதி அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அம்மா கொளுத்தி போட்டிருக்கேன்ல, இது அந்த சண்மதி வீட்டுல எப்படி பத்திக்கிட்டு எரிய போது பாரு. வா. போதும். மா, வா சண்மதி, உட்காரு சாப்பிடலாம். நான் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை? என்னடி வந்ததும் வராதுமா ஏன் மேல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதுல்ல? நேத்து ராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்கு போனியா? அந்த வீட்டுக்கா? அந்த வீட்டுக்கு நீ எதுக்கு போனமாங்க? சண்மதி சொன்னது உண்மையா? நீ அந்த வீட்டுக்கு போனியா என்ன? மா, உன்கிட்ட தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம், சொல்லு. ஆமா போனேன். இப்ப என்ன அதுக்கு? மங்க, நீ என்ன காரியம் பண்ணேன்னு தெரிஞ்சுதான் பண்ணியா? நம்ம பொண்ணு வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ண உங்க வீட்டுக்கு நீ எதுக்கு போன? அது அவங்களுக்கு. மா, தெரியும் நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால போய் நல விசாரிக்க போனேன்னு சொல்ல போற, அதானே? அதான் அன்னைக்கே ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிச்சிட்டோம்ல. அதோட விடாம எதுக்குமா இப்படி திரும்ப திரும்ப அவங்க வீட்டுக்கு போய் புதுசா அவங்களோட உறவை வளர்த்துட்டு இருக்க? நான் அப்படிதாண்டி போவேன். நேத்து மட்டும் இல்ல, இன்னைக்கும் போவேன், நாளைக்கும் போவேன். தினமும் நான் அங்க போயிட்டு தான் இருப்பேன். இப்படி பேசினா என்ன அர்த்தம் அத்தை? அவங்க நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தெல்லாம் மறந்துட்டீங்களா அத்தை? சும்மா வார்த்தைக்கு வார்த்தை அதே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன இருந்தாலும் அவங்க இந்த வீட்டு சம்மந்தி. உங்க எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எனக்கு முக்கியமானவங்க தான். நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, நான் அந்த குடும்பத்தோட ஒட்டு உறவோட தான் இருப்பேன். என்ன சம்பந்தி இது? சண்மதி, அம்மா சாப்பிட்டாங்களா? ஆமாங்க, இப்பதான் சாப்பிட்டு உள்ள போனாங்க. மாமா, வாங்க மாமா சாப்பிடலாம். இல்ல மாப்பிள்ள, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாமா, மணி இப்பவே 9க்கு மேல ஆச்சு. இதுக்கப்புறம் எப்ப மாமா சாப்பிடுவீங்க? வாங்க மாமா சாப்பிடலாம். அப்பா வாங்க. உட்காருங்க சம்பந்தி, வாங்க.
அந்த தட்டிடுமா. வா ஆர்த்தி வா. இந்தாங்க சம்பந்தி. அப்பா சாப்பிடாம என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, எதிர்பாராத விதமாக இப்படி திடீர்னு உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது இனி கம்பெனியை அவளால் கவனிக்க முடியுமான்னு அவள் வருத்தப்படுறான். மாமா, உடம்புக்கு முடியாத நேரத்தில் அத்தை எதுக்கு இப்போ பிஸ்னஸ் பற்றியெல்லாம் நினச்சி இன்னும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதான் மச்சாங்க 2 பேருமே வந்துட்டாங்களே, அவங்க பார்த்துப்பாங்க மாமா. அத்தையே ரிலாக்ஸாக மட்டும் இருக்க சொல்லுங்க. அதுதான் மாப்பிள்ள நானும் சொல்ல வரேன். இங்க பார்ப்பா கார்த்திக், உங்க அம்மா முழுசா குணமடைஞ்சதுக்கு அப்புறமும் பழையபடி அவளால ஆபீஸ் வேலையெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலப்பா. அதனால இனி நீயும் ஜீவாவும் தான் கம்பெனியை பொறுப்பா பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லணும் அப்பா, அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம். அப்பா இப்பவே எல்லா சைட் ஒர்க்கையும் அண்ணா என்ன நேரில் போய் பார்க்க சொல்லியிருக்காரு. அம்மாவை நான் சரியா கவனிச்சிக்க முடியலனா கூட வேலையெல்லாம் எப்பவும் போல நடந்துக்கிட்டு தான்ப்பா இருக்கு. இருக்கிற கவலையில உங்க அம்மா பிசினஸ் நினைச்சு வேற இன்னும் கவலைப்படுறா. அவ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாத அளவுக்கு நீயும் கார்த்திக் தான்ப்பா இது எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளைக்கு மறுபடியும் நம்ம கம்பெனியில ஒரு முக்கியமான போஸ்டிங் கொடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுது. நம்ம கம்பெனியில மாப்பிள்ளைகள் அதை உரிமையா தாராளமா செஞ்சிடலாம். ஐயோ நீங்க வேற, எனக்கு இந்த மாதிரி போஸ்டிங்லாம் வேணாங்க. ஏன் மாப்பிள்ள? அப்போ நம்ம கம்பெனியில வேலையெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? மாமா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல மாமா. எனக்குன்னு தனியாக ஆஃபீஸில் எந்த பதவியும் கொடுக்க வேணாம். மற்ற தொழிலாளிங்க மாதிரி நானும் அவங்களோட ஒரு தொழிலாளியாக இருந்து எல்லா வேலையும் செய்ய தயாராக இருக்கேன் மாமா. அது உங்களுடைய பெருந்தன்மை மாப்பிள்ள. ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் பசங்களை நாங்கள் எந்த இடத்துல வச்சு பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு மரியாதையை உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். என்னம்மா ஸ்வேதா, நாங்கள் சொல்கிறது சரிதானே? சரிதான்ப்பா. அவர் அப்படிதான் சொல்வாரு. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கம்பெனிக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி அதை வழி நடத்தி கொண்டு போனா அதுவே எனக்கு சந்தோஷம். மொத்த சொத்தையும் வளைச்சி போடணும்னு வீட்டுக்குள்ள வந்தா இந்த மனுஷன் உட்காந்து ஆபீஸ்ல எல்லாருக்கும் பங்கு பார்க்க பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வீட்டுல ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஆபீஸ்லயும் ஒண்ணு சேர்ந்துட்டா அப்புறம் நானும் என் பொண்ணு என்ன பண்றது? அமுதா, வாங்க சாப்பிட வாங்க. இன்னைக்கு எங்க போன? அமுதா, உன்னதான் கேக்குறேன். எங்க போயிருந்த? காதண்ண செவிடா. ஏ என்னாச்சு? என்ன ஆச்சா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்ணுனேன்னு உனக்கு தெரியாது? இன்னைக்கு காலையில கோயில்ல போய் சண்மதியை பாத்தியா? என்ன அமைதியா இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தா கேக்குறாரோ? அமுதா, சிக்காம சமாளிச்சிடு. கேக்குறல்ல, சொல்லு. ஆமா, போய் பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போ? நீ கோயில்ல சண்மதியை பார்த்து அவங்க அம்மா இங்க வந்துட்டு போன விஷயத்த சொல்லியிருக்க. அதனால அவங்க வீட்டுல இப்ப எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? பிரச்சனையா? ஏற்கனவே 2 குடும்பமும் எதிர் புதிரமா நிக்கிறோம். இதுல ஓ பங்குக்கு நீ வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற மாதிரியும் எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரியும் பேசுறீங்க. இங்க பாருங்க, நான் என் 2 பிள்ளைங்களை இந்த வீட்டுல கட்டி கொடுத்துருக்கேன். இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற அக்கறை எனக்கு இருக்காதுங்களா? அக்கறை இருக்கிறவ செய்யற காரியமா இது? ஏங்க, இப்ப நான் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசின விஷயமெல்லாம் உங்ககிட்ட யார் வந்து சொன்னது? யாரோ சொன்னாங்க. அத பத்தி உனக்கு என்ன?
இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனையை பெருசுப்படுத்தணுங்கிறதுக்காக நான் ஒன்னும் அந்த பிள்ளைய போய் பார்த்து பேசலங்க. இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் அவளை போய் பார்த்து பேசினேன். நீங்களே சொல்லுங்க, நம்ம சம்மந்தி அம்மா எவ்வளோ கம்பீரமா இருப்பாங்க. அவங்கள இந்த மாதிரி ஒரு நிலைமையில பாக்குறதுக்கு யாருக்காவது மனசு வருமா? என்னால அவங்கள அப்படி பார்க்க முடியலங்க. அவங்க பழையபடி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிலைமையெல்லாம் அந்த பிள்ளைக்கு பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு போனேன். சண்மதி கிட்ட பேசுனீங்களா? சம்பந்தியம்மா, ஆமாங்க, நான் நேர்ல போய் அவளை பார்த்தேன். நீங்க ஏன் அவகிட்ட போய் சொன்னீங்க, இந்த கல்யாணத்தை ஏன் நடத்தி வச்சீங்க அப்படிங்கறதெல்லாம் பக்குவமா எடுத்து சொன்னங்க சம்பந்தி. அதுக்கு அவ என்ன சொன்னா? நம்ம குடும்பத்தோட அருமை பெருமை எல்லாம் நிதானமா நான் எடுத்து சொன்னதும் எல்லாத்தையும் அவ நல்ல பொறுமையா கேட்டுட்டாங்க சம்பந்தி. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் யோசிச்சு ஒரு முடிவை சொல்றேன்னு தாங்க சொல்லியிருக்கா.